சாஃப்டான பூரி, சூப்பரான குருமா எப்படி செய்யணும் பார்க்கலாமா? ஒரு 5, 6 உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்குங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோன்னே 1 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுருங்க. கடலப்பருப்பு போட்டு ஒரு 5, 6 பச்சை மிளகா போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுருங்க. கடலப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்தோடனே அந்த கலர் மாறுறக்குள்ளே வெங்காயத்தை போட்டு வதக்கிடுங்க. ஒரு தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த வெங்காயம் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு இந்த வெங்காயம் வேகட்டும். வெங்காயம் வெந்துருச்சு. இதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க மசித்து உள்ளே போட்டு ஒரு கொதி வந்தோடனே நான் 2 ஸ்பூன் கடல மாவு போட்டு நல்லா கலந்துட்டு அந்த கடல மாவு ஊற்றி நல்லா ஒரு கொதி விட்டு மேலே நிறைய கொத்தமல்லி தழை தூவி எடுத்தால் சூப்பரான குருமா ரெடி. பார்த்திங்களா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.